உங்களுக்கு முடி கொட்டுதா? இந்த மாதிரி எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இவ்வளோ முடி இருக்குது பாருங்கள். எனக்கு குழந்த பிறந்துமே எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால்லாம் ஆகல. சில பேர்லாம் சொல்லுவாங்க குழந்த பிறந்தா ஹேர் ஃபால் ஆகும் அப்படி இப்படின்வாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே முடி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வரலையுமே அந்த முடியை வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அந்த மாதிரி தான் நான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கேயுமே வந்துட்டு காசு வேஸ்ட் பண்ணி அந்த ஆயில் இந்த ஆயிலெலாம் வாங்கலை. செம்பருத்தி தழை, செம்பருத்தி பூ, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நாட்டு நெல்லிக்காய், அப்புறம் வந்துட்டு வெந்தயம், இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி வாழை இலையில வாழை இலையில இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டிக்கிட்டிங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வந்துட்டு வானல் வச்சு அதில் நான் வீட்டில் ஆடின எண்ணெய் மட்டும்தான், வேறு மற்றபடி எந்த எண்ணெயுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதில் வந்துட்டு வானலை வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த வத்தல் நல்லா காய்ஞ்சிருச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அந்த காய வச்சோம்ல அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேட்சாக பிரிச்சுக்கலாம். இப்போது அந்த எண்ணெய்க்கு தேவையானதை மட்டும் நான் போட்டு ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஹீட் பண்ணேன்னா இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த எண்ணெய் தான் தடவிட்டுருக்கேன். இப்போ வரலையுமே சூப்பராக இருக்குது.